முடி நன்கு வேகமாக அடர்த்தியாக வளர சில எளிய இயற்கை குறிப்புகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கறிவேப்பிலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை மூன்றையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நன்றாக அரைத்து சாறை தனியாக பிழிந்து நன்றாக காய்ச்சி அதனுடன் தேங்காய் எண்ணெயை கலந்து மீண்டும் நன்றாக காய்ச்சி தினமும் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வர முடி நன்றாக கருமையாக வளரும். முசுமுசுக்க இலைகளை எடுத்து அரைத்து சாறு பிழிந்து அந்த சாற்றை நல்லெண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி சிறிதளவு எடுத்து தலைக்கு தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் இளநரை வராமல் தடுக்கலாம். முடி கருமையாகும். அதிமதுரத்தை நன்றாக இடித்து பொடி செய்து அதனுடன் சிறிது குங்குமப்பூ சேர்த்து பால் விட்டு கலக்கி தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது குறைந்து முடி வளரும். வெந்தயம், குன்றிமணி இரண்டையும் பொடி செய்து நன்றாக கலக்கி ஒரு வாரம் தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது குறையும். கேரட் சாறு மற்றும் எலுமிச்சை பழச்சாறு இரண்டையும் தேங்காய் எண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் பொடிகளை சேர்த்து கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து நன்றாக கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது நிற்கும். வெந்தயத்தை பொடி செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் ஒரு வாரம் ஊற வைக்க வேண்டும். பிறகு தினமும் அதனை காலையில் தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்வதை தடுக்கலாம். நெல்லிக்காய் சாறு, பாதாம் எண்ணெய் இரண்டையும் சம அளவு எடுத்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து இரவு தலையில் நன்றாக தேய்த்து காலையில் தலைக்கு குளித்து வந்தால் கூந்தல் கருப்பாகும். ரோஸ்மேரி இலைகளை எடுத்து நீர் விட்டு நன்றாக காய்ச்சி பிறகு சிறிது நேரம் வைத்திருந்து வடிகட்டி இந்த நீரை கொண்டு தலையை அலசி வந்தால் முடி உதிர்வது குறையும். ஒரு தேக்கரண்டு ஜீரகத்தை இடித்து ஆலிவ் எண்ணெயில் போட்டு நன்றாக கலந்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் முடி உதிர்வது குறையும். விளாம்பழத்தின் வெளியில் இருக்கும் ஓட்டை எடுத்து காய வைத்து இடித்து தூள் செய்து 100 கிராம் அளவு எடுத்து இதனுடன் சீயக்காய் தூள் மற்றும் வெந்தயத்தூள் சேர்த்து கலந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் வறண்ட கூந்தல் மென்மையாக மாறி பளபளக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைச்சாற்றை தலையில் தேய்த்தால் முடி உதிர்வது குறையும். அதிமதுரத்தை தூளாக்கி பால் ஊற்றி வெயிலில் வைத்து காய்ந்த தூளை தினமும் தலைமுடிகள் தடவி தேய்த்து வர தலைமுடி உதிர்தல் குறையும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம் இவற்றை தேங்காய் பால் விட்டு அரைத்து பசையாக்கி குளிப்பதற்கு முன் தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்தல் குறையும். சோற்றுக்கற்றாழையின் உட்பகுதியில் இருக்கும் வளவளப்பான விழுதுடன் 1 கப் மருதாணி இலையை சேர்த்து அரைத்து 1 தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய் கலந்து தலையில் தேய்த்து 15 நிமிடங்கள் கழித்து அலசுங்கள். 4 நாளுக்கு ஒரு முறை இதுபோல் குளித்து வந்தால் கூந்தல் மினுமினுப்பாகும்.